சோ யார் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்டா வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய டாக்டர் வி ராஜசிங் அண்ணாச்சியோடைய மனைவி மிஸ்ஸஸ் அக்கா அவங்களை கூப்பிட போறோம். பெனிஷ் ரூபினா அக்கா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஓகே அக்கா ஒரு வாழ்த்துக்கள் கொடுத்தே ஆகணும். ஏன்னா வந்து ஒவ்வொரு போட்டியிலுமே வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு பிடிச்சமான ஒரு சில விஷயங்களை கொடுக்கணும்னு சொல்லி பார்த்து செலக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த வகையிலும் இன்னைக்கும் செலக்ட் பண்ணிருக்காங்க. சோ மண்ணை கொடுக்குற அண்ணாச்சி இப்ப மனைவி கையால பொண்ணை உங்களுக்கு கொடுக்க போறாரு. சோ எல்லாரும் சந்தோஷமா அதே மாதிரி வாங்குங்க. ஓகே முதல் பரிசு யார் பாத்துக்கலாங்களா? அகைன் கவுண்டர்ல இருந்து போயிரலாமா? லாஸ்ட் டைம் பார்த்தலையா அதே மாதிரி யாருக்கு யாரு இல்ல அலினா இந்த கோலமா இருக்கும் அப்படியே கெஸ் பண்றீங்களா? ஏன்னா என்ன கோலமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஓகே கஸ்டமர் டென்ஷன் இல்ல பேசுறது ஓகே ஃபர்ஸ்ட் வந்து எப்பவே ஸ்பெஷல் அப்படிங்கறதால லாஸ்ட் டாப் சொல்லிடலாம்யா. சோ தேர்ட் பிரைஸ்ல இருந்து போயிரலாம். ஓகே தேர்ட் பிரைஸ் என்ன கோலமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏதாவது ஐடியா இருக்குங்களா? ஓகே சரி டைரக்டா போயிரலாமா? அகைன் கவுண்ட் டவுன் 5 ல இருந்து போலாமா? ஸ்டார்ட் 5 4 3 2 1 டோக்கன் நம்பர் 12 ஹேமலதா கூட்டப்பள்ளி. ஓகே மூன்றாவது பிடித்த ஹேமலதா அவர்களுக்கு வந்து 4 கிராம் அதை தாண்டி 260 மில்லியில இருக்கக்கூடிய தங்க நாணயம் 5 பரிசு இப்ப கிடைக்க போகுதுங்க. 4 கிராமுக்கு மேலே இருக்கு. ஓரிரு வார்த்தைகள். எல்லாருக்கும் மதிய வணக்கம். நான் திருச்செங்கோட்டில் கூட்டப்பள்ளியிலேருந்து வரேன். இதோட 2வது கோலப்போட்டியில் கலந்துருக்கேன். இதுக்கு முன்னாடி நிறையா கலந்துருக்கேன், நிறையா ப்ரைஸும் வாங்கியிருக்கேன். இது அண்ணாச்சிக்கிட்ட வாங்குகிற 2வது பரிசு. ஒவ்வொரு பரிசுமே சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் அண்ணாச்சிட்ட வாங்கினாலும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக தான் தெரியுது. ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொன்றும் யோசிச்சு பண்ணுறாங்க, நம்மளுக்காக க்ரியேட்டிவாக பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி லேண்ட் வாங்கணும்னு சீக்கிரமாக நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம், எந்த மாதிரி எங்கே வாங்கலான்னு சொல்லிட்டு அண்ணாச்சிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு இருக்கோம். கண்டிப்பாக அவர் செய்வான்னு எனக்கு தெரியும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஓகே ரொம்ப நன்றி கவிஷ்கா. டோக்கன் நம்பர் 106 திருச்செங்கோடு. ஓகே ஒரு வார்த்தை கைது உங்களோட. மெயின் கிரியேட்டிவ் உங்களுக்கு தானே, சும்மா ஜஸ்ட் ஒரு குட் ஆஃப்டர்நூன். ரொம்ப தேங்க்யூ. ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாம தான் நாங்கள் கோலப்பொடி ஜாயின் பண்ணோம். மெயின் என்ன முடிவு பண்ணது கீர்த்தனா தேவி, அவங்க எங்கள் அத்தை தான். அவங்க தான் ரொம்ப சீரப் பண்ணி போட வச்சாங்க. ரொம்ப தேங்க்யூ. ஓகே போகுது அப்படிங்கறத நம்ம இப்ப பார்த்தலாம். சோ டைரக்டா கவுண்ட் போயிரலாமா? ரெடி 5 4 3 2 1 சௌந்தர்யா டோக்கன் நம்பர் 19. கடந்த தூக்கிச்சு. ஓகே முதலிடம் பிடித்தவருக்கு வந்தது எல்லாரும் எதிர்பார்த்து வர 1 கிராம் தங்க நாணயம் டாக்டர் வி ராஜசிங் அண்ணாச்சி மற்றும் அவருடைய குடும்பத்தார் கையால் எந்த போகுதுங்க. ஓகே சௌந்தர்யா அப்படியே நீங்க சொல்லுங்க ஓரிரு வார்த்தைகள். சோ கோலம் போட ஆரம்பிச்ச அந்த நாள் ஆகட்டும் இந்த மாதிரி அன்பு பரிசு. ஓகே சோ அந்த அன்னைக்கு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட லேடிஸ் எல்லாமே கலந்துக்கிட்டாங்க இல்லைங்களா? சோ நீங்க நினைச்சு பாத்தீங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தரோட கோலமும் ஒவ்வொன்றும் ரொம்ப ரொம்ப அழகழகா இருந்துச்சு. சோ எப்பவுமே ஒரு பயம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தாட்ஸ் இருந்தது அப்போ? எனக்கு சுத்தமா எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து நினைச்சே பார்க்கல. எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. ஓகே ஃபர்ஸ்ட் டைம் இந்த திறமை வெளிய தெரியாதுங்கறாங்கல, திறமை வெளிய தெரியாதுங்கறாங்க. ஓகே ஓகே அக்கா சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்திருக்கிறவங்க ஒருத்தவங்க சொன்ன மாதிரி நம்மளுடைய டேலண்ட் என்ன அப்படிங்கறது நம்மளுக்கே தெரியாது. அந்த விதத்துல இங்க இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு வந்து நம்ம இந்த அளவுக்கு கோலம் போடுவோம் அப்படின்னு கூட தெரியாம இருந்திருக்கும். அதெல்லாமே வெளியே கொண்டு வந்த அண்ணாச்சிக்கும் அவங்களுடைய டீம் அண்ட் அந்த ஃபேமிலிக்கும் பெரிய ஒரு நன்றி. அந்த மரத்தை கைது கொடுத்துடலாமா எல்லாருக்கும்? தேங்க்யூ.
ஓகே கோமதி அக்கா கோலம் போட்ட அன்னைக்கு வந்திருந்தீங்களா கோலம் போட்ட அன்னைக்கு வந்திருந்தேன். இன்னைக்கு உடம்பு சரியில்லை, வீட்டுல கொஞ்சம் டயர்டா இருக்காங்க, அதனால அவங்க வர முடியல. ஓகே சோ அந்த அன்னைக்கும் சரி இன்னைக்கு அவங்க இருந்தா எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டுப்பாங்க அப்படிங்கறத நீங்க ஷேர் பண்ணுங்க. இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எல்லாருக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. அவங்க கை கோலம் போட்ட அத்தனை பேத்துக்குமே ரொம்ப நன்றி. ஓகே ஓகே தேங்க்யூ நான் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ சார்பாக. ஏன்னா நம்ம ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லும்போது அப்போ பங்களிப்பும் சரி சோ அந்த காம்படிஷனும் சரி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியிலயும் வந்து தவறு விடாம இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு கோஆபரேட் பண்றதாகட்டும் நிறைய விஷயங்கள் உங்களுடைய மனசுல இருக்கிறது எல்லாமே ஷேர் பண்றதாகட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் உங்களுக்காக நிறைய இடங்கள்ல வீட்டு மனைகள் அமைச்சிருக்காங்க டாக்டர் டி ராஜா சிங் அண்ணாச்சி. சோ வீட்டு மனைகளை பாருங்க, வேண்டிய தகவல் எல்லாமே நம்ம ஸ்டாஃப் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அண்ட் தேங்க்யூ சோ மச். ஒரு few minutes அமைதியா இருக்கலாம். Hey! 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 Hey!
மண்ணின் மீது நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஸோ அவங்களாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவங்களுக்கு இந்த பிளான் சார்ந்த டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு. அதை தாண்டி உங்களுக்கும் பரிசளிப்பு விழாவுக்கு நம்ம வந்து பரிசு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஹாப்பி கஸ்டமர்ஸ் வந்து கொஞ்சம் அவங்களோட இருக்கையில் வைக்கிற மாதிரி அமைதியா இருக்கு. ஒரு 5 minutes தான் ப்ரோக்ராம் இருக்கு. ஒரு 5 minutesல அப்படியே கலந்துக்கலாம். ஸோ ஹாப்பி கஸ்டமர் அப்படிங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் இல்ல. ஸோ நாங்க உங்க கூட டிராவல் பண்றது வாழ்க்கை தொடரும். ஏன்னா வாழ்க்கை ஃபுல்லாவே நாங்க தொடர போறோம். எங்க கூட சேர்ந்து அதே அன்போடையும் அக்கறையோடையும் ஒரு சிலர் டிராவல் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சில அன்பு பரிசு நம்ம கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு டாக்டர் வி ராஜா சிங் அண்ணாச்சி. சோ அந்த விதத்துல
இப்போ அந்த அழகான அன்பு பரிசு வாங்கக்கூடிய ஹாப்பி கஸ்டமர் யார் யாருன்னு பாத்துடலாங்களா? கிரி அழகன் அவங்களுடைய ஃபேமிலிக்கு நம்மளுடைய ஜீவனஸ் ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் உடைய ஃபேமிலி ஒரு அழகான அன்பு பரிசு கொடுக்க போறாங்க. சோ கிரி அழகன் அவர்களை தொடர்ந்து சங்கர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததான் கௌதம் அண்ணா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கௌதம் அண்ணாவை தொடர்ந்து சங்கீதா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சங்கீதா அவர்களை தொடர்ந்து தினேஷ்குமார் சாந்தி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். முருகேசன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். முருகேசன் தொடர்ந்து சுகன்யாக்கா அவங்களை அன்புடன் அழைக்கிறோம். யாரு சுகன்யா? ஓகேங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஜீவனஸ் ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ்ல வந்து நிறைய இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் அதே மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து நிறைய பேருக்கு தெரியாம இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு வந்து நம்மளுடைய பேஜை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்ப எல்லார் கையிலயும் மொபைல்ஸ் இருக்கு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் நீங்க எதுல பாத்தீங்கன்னாலுமே வந்து அப்பப்போ அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க. சோ அதனால வந்துட்டு பேஜ் வந்து இப்ப ஸ்டாஃப் உங்களுக்கு சொல்லுவாங்க. அதுபடி நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் எல்லாமே கிடைச்சிடும். ஓகேங்களா? அதே மாதிரி ஜீவனஸ் ரியல் எஸ்டேட் மட்டும் இல்லாம நம்மளுடைய செல்வராஜ் அரிசி போய் யாரும் மறந்துடாதீங்க. முக்கியமான ஒண்ணு. சோ வீட்டுக்கு தேவையான ஒரு நல்ல அரிசிகள் வாங்கணும் அப்படின்னா தயங்காம ஆன் தி ஸ்பாட்டே போய் நின்னுக்குங்க. ஆனா ஹாப்பியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டே நல்லபடியா முடிஞ்சிருக்கு. சோ எல்லாம் வல்ல இறைவனோட ஆசீர்வாதத்தோட மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில கலந்துக்கலாம். எல்லாரும் சந்தோஷமா ஹாப்பியா வீட்டுக்கு போங்க. அதே மாதிரி அண்ணாச்சி எந்த நிகழ்ச்சி வச்சாலுமே மறக்காம கலந்துக்குங்க. தேங்க்யூ சோ மச். சார் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும் மேம். எந்த நேரம் சிரிச்சுட்டே இருக்காங்க, உண்மையா போயிட்டு தெரியல. எந்த நேரம் அவரை இதுல யூடியூப்ல பார்ப்பேன், போட்டுட்டே இருப்பாங்க. இது பத்தி போன தடவை வந்த போதே வீடு வாங்கணும்னு தோணிச்சு, புக் பண்ணிருக்கேன். 2 இது கட்ட முடியல, அப்படியே வெயிட் பண்ணிருக்கேன். ஒரு எமர்ஜென்சி ஒர்க்கு. இந்த தடவை ஃபுல் பண்ணிருவேன். நீங்க வந்து அவங்களுக்கு ஸ்பெஷலு, இவங்க வந்து அவங்களுக்கு பேச அதுல பொண்ணு சொன்னாங்களே, நாங்க வந்து சின்ன பொண்ணு எப்படி உங்களை பிளஸ் பண்றதுன்னு. எந்த வயசும் கிடையாது, பிளஸ் பண்ணா எல்லாத்துக்கும் போய் சேரணும்னா ரொம்ப தேங்க்யூமா. அப்புறம் இங்க வந்து உங்களுக்கு எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இங்க இருக்கு சிஸ்டர், பிரதர், அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த நேரத்து நிகழ்ச்சி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மெயினா நீங்க கத்தி பேசுறது உங்களுக்கு ரொம்ப நன்றி. போது ரவிக்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ரவிக்குமார் அண்ணா எங்கீங்க? கொண்டாட பார்த்தவன நானும் பாரு எப்படியாடு ஓகே. சோ ஓவரால் சொல்லணும் அப்படின்னா எங்களுக்கும் அதே சந்தோஷம், அதே மகிழ்ச்சி. சோ ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து வந்து எவ்வளவு இடங்கள்ல இந்த மாதிரி ப்ரோக்ராம் எல்லாம் நடக்கும்னு தெரியாது. சோ உங்களுடைய ஆதரவோட ஒவ்வொரு ப்ரோக்ராமும் ஸ்டார்ட் பண்ணி அது வெற்றி விழாவா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. சோ தொடர்ந்து அண்ணாச்சி அடுத்தடுத்த இடங்கள்லயும் வீட்டு மனைகள் அமைக்க போறாங்க. அந்த வீட்டு மனையோட ஓப்பனிங்லயும் எல்லாருமே கலந்துக்குங்க. வீட்டு மனைகளை பாருங்க. உங்களுடைய மனக்குறைகள் தீர்ற அளவுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரம் அப்படின்னு கூட சொல்லலாம் அண்ணாச்சி. சோ வீட்டு மனைகளை உங்களுக்கு தகுந்த ரேட்ல நிச்சயமா கொடுப்பாரு. அண்ட் வந்துட்டு அண்ணாச்சி அப்படிங்கறத தாண்டி ஒரு ஃபேமிலி மெம்பரா இப்ப மாறிட்டாரு. சோ நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் நம்ம கையில பணமே இல்லைனாலும் நம்மளுடைய கனவு நினைவாக்கக்கூடிய ஒரு பர்சன். சோ தொடர்ந்து உங்களுக்கு எப்பவுமே ஆதரவாகவும் அன்புடனும் இருப்பாரு. சோ எப்பவுமே டிராவல் பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய பிளஸிங்ஸ் வந்து அண்ணாச்சிக்கும் அவங்களுடைய டீம் அண்ட் அவருடைய ஃபேமிலி எல்லாருக்குமே வேணும். சோ கடவுள் கிட்ட உங்களுக்காக வேணும் போது அண்ணாச்சிக்காகவும் வேணுங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லது செய்யற மாதிரியே நிறைய பேருக்கு அவர் செய்யணும். அதுக்கு அண்ணாச்சியும் அவங்களோட டீம் அண்ட் ஃபேமிலி எல்லாமே நல்லா இருக்கணும். அண்ட் இன்னைக்கு இந்த நாள்ல வந்துட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி நீங்க இவ்வளவு அமைதியா
இன்னைக்கு சண்டே அப்படிங்கும்போது ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதெல்லாமே விட்டுட்டு எங்களுக்காக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சோ தொடர்ந்து வந்ததுக்கு அன்பை கொடுக்கறதுக்கும் ஜீவநதி ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் சார்பாக தலை வணங்கி மகிழ்ச்சி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சோ மச். மீண்டும் ஒரு அழகான அன்பான ஒரு நிகழ்ச்சி மூலியமா மீட் பண்ணலாம்.